மாம்சத்தின் கிரியைகளை சரீரத்தில் என்ன செய்யக்கூடாதா? நிறைவேற்றக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என் இரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். என் சரீரத்தினுடைய அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிடுகிற நீங்க மாம்ச கிரியைகளை உன் சரீரத்தில் நிறைவேற்ற. இதத்தான் ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தின் கிரியைகளை நீ என்ன செய்யாத? நிறைவேற்றாத. அதற்கு எச்சரிக்கையாயிரு. இங்கதான் எதிராளி உன்னை தோற்கடிக்கும்படி வர்றான். இங்கதான் எதிராளி உன்னை வீழ்த்தும்படி வர்றான். எச்சரிக்கையாயிரு. அப்ப மாம்சமும் மனசு சொல்லுகிறபடி நீ செயல்படுவாயானால் கிறிஸ்துவை நீ இழந்து போவாய். மாம்சமும் மனசு சொல்லுறபடி கேட்டா உன் வாழ்க்கை மோசம் போயிரும். அப்பா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, இயேசுவுடைய சரீரத்தையும் அப்பத்தையும் பானம் பண்ற நீ என்ன செய்யாத? உன் மாம்சத்துக்கும் மனசுக்கும் இடம் கொடுக்காத. முற்காலத்துல நீ இருந்த உண்மைதான், நீ தூரமா இருந்தது உண்மைதான். இப்ப நீ எனக்கு சமீபமா இருக்கிற, நீ என்னுடைய ஆலயமா இருக்கிற. நான் உன் சரீரத்துக்குள்ள வாசம் பண்றேன். நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேளு. சரி, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 19 - 21 வரைக்கும் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரீரத்தில் மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்யாதீங்க? நிறைவேற்றாதீங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். மாம்சத்தின் கிரியைகளை சரீரத்தில் என்ன செய்யக்கூடாதா? நிறைவேற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா, அன்றைக்கு எபேசியர்கள் மாம்சத்தின் கிரியைகளை தங்களுடைய சரீரத்தில் என்ன செய்தாங்க? நிறைவேற்றினார்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என் இரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். என் சரீரத்தினுடைய அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிடுகிற நீங்க மாம்ச கிரியைகளை உன் சரீரத்தில் நிறைவேற்றாத. அது எப்படியா? முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமோ எப்படியா? மனசு சொல்லுது கொஞ்சம் சோமண்ணா ஆவி பலனடையும்னு சொல்லுது. எதுக்கு கண்ட்ரோல் ஆவிய? இதத்தான் ஆண்டவர் சொன்னார், மாம்சத்தின் கிரியைகளை நீ என்ன செய்யாத? நிறைவேற்றாத. அதற்கு எச்சரிக்கையாயிரு. இங்கதான் எதிராளி உன்னை தோற்கடிக்கும்படி வர்றான். இங்கதான் எதிராளி உன்னை வீழ்த்தும்படி வர்றான். எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அப்ப மாம்சமும் மனசு சொல்லுகிறபடி நீ செயல்படுவாயானால் கிறிஸ்துவை நீ இழந்து போவாய். அல்லேலூயா. மாம்சமும் மனசு சொல்லுறபடி கேட்டா உன் வாழ்க்கை மோசம் போயிரும். அதத்தான் பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது, அப்பா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, இயேசுவுடைய சரீரத்தையும் அப்பத்தையும் பானம் பண்ற நீ என்ன செய்யாத? உன் மாம்சத்துக்கும் மனசுக்கும் இடம் கொடுக்காத. நீ அப்படி கொடுப்பனா இவங்கள மாதிரியே நீ மாறிடுவ. இவனை மாதிரி மாறுறதுக்கு நான் உன்னை என்ன செய்யல? அழைக்கல. முற்காலத்தில் நீ இருந்த உண்மைதான், நீ தூரமா இருந்தது உண்மைதான். இப்ப நீ எனக்கு சமீபமா இருக்கிற, நீ என்னுடைய ஆலயமா இருக்கிற. நான் உன் சரீரத்துக்குள்ள வாசம் பண்றேன். நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேளு.
அல்லேலூயா. என் ஆவியானவருக்கு இடம் கொடு. உன் மனசில் தோன்றதெல்லாம் ஆவியானவர் பேசுனான்னு சொல்லாத. இந்த எபேசியர் செஞ்ச மாதிரி நீ செய்யாத. சபையே, மற்றவர்களைப் போல நீ இருக்காத. மற்றவர்கள் துக்கிப்பது போல நீ துக்கிக்காத. கர்த்தர் சொல்லுகிறதை கவனித்து கேள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்கள் சரீரம் என்ன சரீரம்? பழைய பாவம் உங்கள் சரீரத்தில் இருக்கா? மனசு பழைய பாவத்துக்கு ஏங்குதா? அப்போ உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படலைன்னு அர்த்தம். உங்கள் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், என்றைக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு நீங்கள் பிழைத்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தால் நிரம்புனீங்களோ அன்னைக்கே உங்கள் பழைய மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். ஆனால் அப்பப்போ பாம்பு பொந்து குழந்தை எட்டி பார்க்க மாதிரி பழைய மனுஷன் என்ன செய்வான்? நான் மட்டும் யாரும் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா நீ சொன்னாலே உன்கிட்ட பழைய மனுஷன் கொஞ்சம் எட்டி பார்க்காமனு அர்த்தம். அப்ப நீ அந்த மனுஷனை பார்த்து சொல்ல, என்கிட்ட இருக்கிறது கிறிஸ்து, புதிய மனுஷன், நீ இந்த சரீரத்தில் உனக்கு சொல்லணும். எத்தனை பேர் அப்படி சொல்லுதியே? அப்படி சொன்னா நீங்க எதிராளியை ஜெயிச்சிட்டீன்னு அர்த்தம். எதிராளியை ஜெயித்த ஆள்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமே வர மாட்டேங்குது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த மாம்சமும் மனசும் சொன்னதை இன்னைக்கு நீங்க செய்வீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நாள் எதை நிறைவேற்றுறீங்க? மாம்ச கிரியைகளை நிறைவேற்றீங்க. தேவனுடைய கிரியைகளை நீங்க என்ன செய்யல? நிறைவேற்றல. நீங்கள் தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றுவர்களாக இருந்தால் மாம்ச கிரியைகள் உங்களை விட்டு என்ன செஞ்சிருக்கோம்? அழிந்து போயிருக்கும். ஏன்னா நீங்க யாரு? கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். மாம்சமும் இந்த சதையும் மனசும் சொல்றதை என்ன செய்யாது? கேட்க. முதல் காரியம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமே மாம்ச கிரியை என்ன செய்ய மாட்டேன், நிறைவேற்ற மாட்டேன். இதுவரைக்கும் நிறைவேற்றினா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி என் மாம்சமும் மனசும் சொல்றதை நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா நான் யாரு? உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். என் மாம்சம் கிறிஸ்துவினால் என்ன செய்யப்பட்டிருக்கு? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஆண்டவர் மரியாதை பார்த்து என்ன சொன்னார்? உயிர்ப்பிக்கப்பட்டவருக்கு மரியாதை என் சரீரத்தை தோட்டாத. அது என்ன சரீரம்? உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு உங்களை அபிஷேகம் வந்து தொட்டுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை மகிமை உள்ளது தெரியுமா? அல்லேலூயா. அதனால தான் உயிர்த்தெழுந்த திருநாள்னு கொண்டாடுறோம். பெந்தேகோஸ்தே திருநாள். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியம் வாசிங்க, 1 பேதுரு 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. முதல்ல பாருங்க, சரீரத்துக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச கிரியைகள் என்ன செய்யணுமா? விட்டு விலகணும். ரெண்டாவது, ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். மாம்ச கிரியைகளை ஆத்மாவில் நிறைவேற்றக்கூடாது. சரி, அப்போ நல்லா கவனிங்க. அடுத்தது 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது எல்லாமே யாரால உண்டாகல? இதெல்லாம் உலகத்தில் உண்டானது. அப்போ ஆவிக்குரிய நீங்க இந்த கிரியைகளை நிறைவேற்றலாமா? நீங்க யாரு? உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டவர்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆவியானவரால அச்சாரமான ஆவி உங்களுக்கு தந்திருக்கிறாரா இல்லையா? அவர் முத்திரை போட்டிருக்கிறார். மூன்றாவது,
மாம்சத்தின் இச்சைகளை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். சரி, இப்போ இது நிறைவேறாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்போ 2வது தலைப்பு. நான் முதல்ல சொன்னதுக்கு 3 குட்டி தலைப்பு. சரியா? மாம்ச கிரியைகள், மாம்ச இச்சைகள் நிறைவேற்றாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னேன். இப்போ 2வது, இது நிறைவேறாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்? வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்கள் பிழைக்கணும் அப்படின்னா இந்த மாம்ச கிரியைகளை எப்படி நம்ம அழிக்க முடியுமா? ஆவியினாலே சரீரத்தினுடைய செய்கைகள். அதான் என்னது? இச்சை. செய்கைகள்னா என்ன? நீங்கள் நல்லா கவனிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் நினைக்கிறேன். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் எப்போ பூரணமாகும்? செஞ்ச தப்ப திரும்ப 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 செஞ்சா அது என்ன செஞ்சிடும்? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்? ஏமோரியருடைய பாவம் இன்னும் என்ன செய்யலை? பூர்ணமாகலை. பூர்ணமானால் தான் நான் என்ன செய்ய முடியும்? விசாரிக்க முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. சரியா? ஏமோரியருடைய பாவம் இன்னும் என்ன செய்யலை? பூரணமாகலை, நிறைவேறலை. அப்போ உங்கள் பாவம் பூரணமாயிற்றுன்னு வச்சுக்கோங்க, மரணத்தை பிறப்பிக்கும். அது எங்கே கொண்டு போய் விட்டுருவோங்களே? மரணத்தில் கொண்டு விடும். ஏன்னா ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கிறார்? அப்போ மாம்ச இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரண மரணத்தை பிறப்பிக்கும். நல்லா கவனிக்க. ஒரு காட்சியை பார்க்குறோம், அதை மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப அசைபோடுகின்ற பொழுது, இன்னைக்கு யூடியூப் அதைத்தான் செய்யுது, செல்ஃபோன் அதைத்தான் செய்யுது. சரிதானா? பல காரியங்களை பார்த்து பார்த்து அதே நினைவில் கொண்டு வந்து அதையே எதிராளி உங்களை திங்க் பண்ண வச்சு அந்த பாவம் உங்களை அறியாமலே அது உங்களை குழிக்குள்ள கொண்டு என்ன செய்யுது? தள்ளிடுது. அது கடைசியில் உங்களை எங்கே கொண்டு போய் விட்டுரும்? மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்க மாம்ச இச்சைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு பொருள் நல்லது தான், தங்கம் போடுறது தப்பு இல்லை, ஆனால் அம்மஞ்சலை மாதிரி தங்கத்தை நினைச்சப்படாது, ஆசைப்படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம். சரிதானா? பேராசை பெருநஷ்டம், பெரும் நஷ்டம். நகை போடுறது தப்பு இல்லை, அளவோடு. சரியா? ஒரு செயின் போட்டிருக்கிறோம், அது எதுக்கு அடையாளம்? இவருடைய மனைவி இவர், அவருக்கு புருஷர் இவர் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அப்படித்தானே? இவருக்கு இந்த அம்மாவுடைய புருஷர் இவர், இவர் கட்டின தாலி இவருடைய கழுத்தில் இருக்குது அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படித்தானப்பா? ஆமாம். அப்போ இவருக்கு புருஷர் இவர், இவருக்கு மனைவி இவருன்னு தெரிகிறதுக்காக சொல்லப்பட்டது. அப்போ ஒரு அடையாளம். ஆனால் அதுவே கன்னியாக மாறிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம், இப்படி தண்டிக்கு போட்டால் நல்லா இருக்குமே, அது கழுத்தை இரிக்கிறோம், அப்புறம் பெட்டிகளை தான் வைக்கணும். சரிதானே? போட வேண்டியதுதான். சில ஆட்கள் பாருங்கள், இப்படி தண்டிக்கு போட்டிருப்பா, அப்போ போகிறவனுக்கு அங்கே என்ன செய்யும்? இச்சையை உண்டாக்கும். இதை அறுத்துறணுமே, இதை அறுத்துறணுமே. அவன் அங்கே மட்டும் அழுத்த மாப்பான், கழுத்தையும் சேர்த்து அறுத்துட்டு போயிருவேன். அப்போது இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அது பூரணமாகும் போது அப்போ எந்த ஒரு பொருளின் மீதும் ஒரு என்ன செய்யணும்? அதைத்தான் சொன்னான், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற, எல்லாம் ஒரு லிமிட்ஸ் இருக்கணும். அக்கா உங்களை பட்டினியாக கிடக்க சொல்லலை, தரித்திரமாக இருக்க சொல்லலை, உங்கள் தேவைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு காரு ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு காரு. ஆனால் நம்ம வீட்டில் எத்தனை கார் வச்சுருப்போம்? 2 கார் இருந்தால் நல்லா இருக்கும் பிரதர். 2 காரும் பஞ்சர் ஆகிட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஓடுனா வண்டி, ஓடாட்டி சண்டி. அல்லேலூயா. சரி, இப்போ நல்லா கவனிங்க, மாம்ச இச்சைகளை எப்படி தடுக்கிறது? அப்போது சரீரத்தில் உண்டாக்குற செய்கைகளை ஆவியினால் என்ன செய்யணும்? அழிக்கணும். என்ன ஆவின்னு உங்களுக்கு தெரியும். 2 ஆவி இருக்கு. ஒரு ஆவி எதிராளியுடைய ஆவி, இன்னொன்று இயேசுநாதருடைய ஆவி. உங்களுக்குள்ளே எந்த ஆவி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்போ சரீரத்தின் செய்கைகளை பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யணும்? சரி, ஒரே நாளில் அழிஞ்சிருமா?
ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். வசனம் என்ன சொல்லு? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். சரி, அடுத்து வேகமா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. சரியா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடும். தான் ஏற்கனவே சொன்னேன். மனசு கொஞ்சம் வேலை செஞ்சேன், மாவாட்டினேன், சமையல் பண்ணினேன், துணி துவைச்சேன், டயர்டாயிட்டு கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஜோமன்னு நினைப்போம். கடைசியில் பார்த்தா 8 மணி ஆகிப்போயிடும். எப்போவுமே மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்யும்? போராடும். ஆகையினால இந்த ஆவியானுடைய செய்கைகளை கொண்டு இந்த இச்சைகளை அழிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அல்லேலூயா. சரி, பிலிப்பியர் 3:3 மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஒரு வசனத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துறார். யாக்கோபு 4 எடுத்துக்கோங்க, நல்லா கவனிங்க. 13, 14 வாசிங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. நாம் போய் ரெண்டாக்க முடியாது. இயேசுநாதர் நினைச்சாத்தான் உண்டாக்க முடியும். அல்லேலூயா. என்னால் எதையும் உண்டாக்க முடியாது. இயேசுநாதர் உண்டாக்குனாதான் என்னால் உண்டாக்க முடியும். அல்லேலூயா. அதனால் இங்கே இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் சாதிச்சிருவேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் சாதிக்க முடியாது. வேதனை தான் மிஞ்சும், சோதனை தான் வரும். அல்லேலூயா. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஐயா, எனக்கு இந்த பூமியில என் ஆண்டவர் ஆகிய இயேசு 70 வருஷம் வேதத்தின்படி கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் என் சாப்பாடுக்கு பாடு என் ஆண்டவர் கிருபை வச்சா 80 வருஷம். அதுக்கு மேல போச்சுன்னா இந்த கேளடியா இன்னும் சாவாம கிடக்குது. என் உயிரையும் வாங்குது, பக்கத்து வீட்டு உயிரையும் வாங்குது. நாளைக்கு நம்மளை பார்த்து அப்படி ஒருத்தன் சொல்லுவான்ற என்ன நமக்கு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. மாமியாலை பார்த்தா மருமகளுக்கு பிடிக்க மாட்டேக்கு, மருமகளை பார்த்தா மாமியாளுக்கு பிடிக்க மாட்டேக்குன்னு எல்லாமே வில்லங்கமாக தான் இருக்குது. ஆனால் நம்மளும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? மாமியார் ஆக போகிறோம், மாமனார் ஆக போகிறோம்ன்ற எண்ணம் அநேகருக்கு இல்லை. அப்படி வந்தால் வீட்டுக்குள்ளே பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது, சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. அந்த பிரதர் சொன்னார், பிரதர் நான் என் மருமகளை வேலை செய்ய விடுறதில்லை பிரதர். ஏன்யான்னே, எங்கள் சொந்தக்கார என் மச்சின மகனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. அவன் ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்கிறான். பொண்டாட்டிக்கிட்ட சொல்லலையா, ஹோட்டல் நல்லா டெவலப் ஆகிட்டு ஃபாரின்லேருந்து வந்தான். ஹோட்டல் பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுச்சு. ஏம்மா ஹோட்டலில் பில்லு போட ஆள் வேணும். மற்றவனை சொன்னால் நம்பனா என்ன செய்வான்? கள்ளத்தனமாக பில்லு போட்டுருவான். வந்து உட்காருன்னு சொன்னதுக்கு மாமியாக்காரி சொல்லிட்டா, என் பிள்ளைய ஹோட்டலில் உட்காந்து பில்லு போடுறதுக்கு அவனுக்கு கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீ அவன் கூட வாழ்ந்தது போதும்னு என்ன செஞ்சுட்டு போயிட்டா, கூட்டிகிட்டு போயிட்டா. கோர்ட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டா. பிரதர் எதுக்கு? ஹோட்டலில் பிள்ளை எழுத கூப்பிட்டதுக்கு. அடுத்தவன் ஹோட்டலில் இல்லை, சொந்த ஹோட்டலில். அதனால் இவர் என்ன செய்தாராம், இவர் மர்மவா பிச்சுக்கிட்டு போயிடப்படாதுன்னு வேலைக்காரி வச்சுட்டாரு சோறு பொங்குறதுக்கு. இது அக்கும் உலகம். 1 மணி நேரம் பேசினா ஒரு வேலை சொல்கிறது இல்லை பிரதர். தண்ணி கூட நானே கோரிக்கிடுவேன். மாமனார் நல்ல மாமனார். அப்போ புருஷக்காரன் எப்படி இருப்பான்? அவனே துணி துவைச்சி பொண்டாட்டி துணியை தொல்லாம் துவைச்சி கொடுத்தா பிரச்சனையே கிடையாதல்ல. நல்ல பொண்டாட்டி என்ன, பொம்பளை செய்கிற வேலையை பொம்பளை செய்யணும், ஆம்பளை செய்கிற வேலையை அங்கே ஒத்தாசையாக இருக்கிற தப்பு கிடையாது.
அக்கா சோறு பொங்குறது ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அதை பிரச்சனை இருக்குது, செய்கிறது தப்பு கிடையாது, அதில் எந்த குறையும் கிடையாது. ஏன்னா இருவரும் சேர்ந்து உழைத்தா தான் குடும்பம் என்ன செய்யும், முன்னேறும். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உங்களோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு நாங்களும், அப்படி கூட சொல்ல வேண்டாம், உயிரோட இருப்போம். அந்த நம்பிக்கை தான் கர்த்தர் நம்மளை வச்சுக்கிறாரு. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதை என்ன செய்வோம், அதை சொல்லி என்ன செய்யணும், பழகணும். அல்லேலூயா. அப்பதான் மாம்சத்தின் கிரியைகளை நீ என்ன செய்ய மாட்டிய, அதுக்கு தான் இந்த வார்த்தை. அப்போ ஆவியினால் அந்த கிரியைகளை என்ன செய்யணும், அழிக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நல்லா கவனிங்க. அடுத்தது, இப்போ முதல் காரியம் சொன்னேன், மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யக்கூடாது, நிறைவேற்றக்கூடாது. ரெண்டாவது, நிறைவேற்றாமல் இருக்க என்ன செய்யணும், ஆவியினால மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யணும், அழிக்கணும். மூன்றாவது, நிறைவேற்றினா என்ன நடக்கும்? பேதுரு 2ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் வாசிங்க. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். இப்போ நீ நல்லா கவனிங்க. மாம்ச இச்சைகளை சரீரத்தில் நிறைவேற்றினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இது. முதல்ல நான் திரும்ப சொல்கிறேன், முதல்ல மாம்ச கிரியைகளை என்ன செய்யக்கூடாது, சரீரத்தில் நிறைவேற்றக்கூடாது. ரெண்டாவது, நிறைவேற்றாமல் இருக்க என்ன செய்யணும், ஆவியானவருடைய கிரியையினால எல்லாத்தையும் அழிக்கணும். மூன்றாவது, சரீரத்தில் நிறைவேற்றினா என்ன நடக்கும், அங்கே சொல்லப்பட்டிருக்குது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. நீங்க மாம்சத்தினால ஜெயிக்கப்பட்டிருந்தா மாம்சத்துக்கு தான் அடிமையா இருப்பீங்க. நீங்க ஆவியினால ஜெயிக்கப்பட்டிருந்தா எதுக்கு அடிமையா இருப்பீங்க, பரிசுத்த ஆவிக்கு அடிமையா இருப்பீங்க. சரிதானா? இப்ப நல்லா கவனிங்க. அதனால தான் மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால என்ன செய்யணும், அழிக்கணும். அப்போ ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி அல்லது ஒரு சமூகம் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. பாவத்தில் இருக்கிறவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்னு தான் கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்போ உங்கள் மாம்சம் எதையோ ஒன்றை குறித்து சிந்திக்கிட்டு இருந்தா நீங்கள் அதனால தான் என்ன செய்வீங்க, ஜெயிக்கப்படுவீங்க. அதுக்கு தான் நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. சில ஆட்களுக்கு அடிமையாக இருப்பான். சிலர் எதுக்கு அடிமையாக இருப்பான், டாஸ்மாக்கு அடிமையாக இருப்பான். ஏன்னா அதால் அவனை நினைச்ச முடியாது, விட முடியாது. நான் தான் சொன்னேன், ஒரு அருமையான வாலிப பிள்ளை வந்துருந்துச்சு, 10th எழுத போகிறான். அவள் சொன்ன, அங்கிள் உங்ககிட்ட வந்துட்டு போன 10 நாள் எங்கள் அப்பா என்ன செய்யலை, குடிக்கலை, நேற்று குடிச்சிட்டாரு. அவன் எதால ஜெயிக்கப்பட்டிருக்கா, அதனால் அவனை நினைச்ச முடியல, சொல்லும்போது கேட்குறான், அவனால் விட முடியலை. அப்போ நீங்கள் எதற்கு அடிமைகளாக இருக்கிறீர்களோ அதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ அதை விட்டு விலகணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிற ஆட்கவாசிங்க வேகமா. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கீடுள்ளதாயிருக்கும். நல்லா கவனிங்க. நீங்களாம் யாரு, தப்பிச்சிருக்கீங்களா தப்பிக்கலையா? இப்ப கேட்ட கேள்வி பதில். உலகத்தின் அசுத்தங்களுக்கு எபேசியர் 2:3 வாசித்தோம். மாம்சமும் மனசும் சொன்னதை விட்டு என்ன செஞ்சிருக்கோம், விலகி இருக்கிறோம், கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கீடுள்ளதாயிருக்கும்.
அப்போ நீங்கள் இன்றைக்கு மறுபடியும் ஒருவேளை அந்த கிரியைகளால் ஜெயிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. அல்லேலூயா. அப்போ அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்கள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமை கேடுவதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, இயேசு யார் என்பதை அறிந்த பின்பு, அல்லேலூயா, தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாதிருந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவை அறிஞ்சிட்டு மறுபடியும் தப்பு பண்ணினா அதுக்கு இயேசுவை அறியாமலே அவ்வளவுதான். கிறிஸ்தவனாய் இருந்து ரட்சிக்கப்படாம இருந்து தப்பு பண்ணா பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு தப்பு பண்றவாரு அதுதான் பெரிய பாவம். பாவத்தில் மிகப்பெரிய பாவம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பண்றது தான். ஏன் அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம முடிக்க போறோம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. கடைசியாக நம்ம ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறோம். இதை சரீரத்தில் நிறைவேற்றினா என்ன நடக்கும்? முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை பார்க்கலாம், முன்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். அப்படி எழுந்திருக்கலாமா?